அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல நம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேவோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். மோசேக்கு அப்புறம் பெரிய தலைவனாக யோசுவாவை ஆண்டவர் நிறுத்தினார் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துவதற்காக. ஆண்டவர் சொன்னார், நான் மோசே கூட இருந்தது போல் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதே வாக்குத்தத்த வார்த்தையை தான் தேவன் நமக்கும் கொடுத்துருக்கார். நான் யோசுவா கூட மோசே கூட எப்படி இருந்தனோ அதே போல் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம கூடவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு நாம் நிறைய காரியங்கள் மூலமாக அதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம கூடவே ஆண்டவர் நடக்கிறார். ஏன்னா வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடிச்சிக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், உனக்கு நிழலாயிருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் கூடவே இருந்து நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் யோசுவா கூடவே இருந்து ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறதுனால நம்ம மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கோம். ஏன்னா இவர் நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நேரத்தில் எல்லாம் கூட இருப்பார்னா, நம்முடைய ஆபத்து நேரத்தில், நம்முடைய கஷ்டமான நேரங்களில், கண்ணீரான நேரங்களில், கவலையான சூழ்நிலைகளில், சந்தோஷமான நேரங்களில், களிப்பான நேரங்களில், எல்லா நேரங்கள்லையும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். எதற்காகவும் நம்ம கலங்கவும் பயப்படவும் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆண்டவரான். இப்போ அந்த பெரிய ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ என்னோட கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் கூட நிச்சயமாக இருப்பார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, தேவனே என் கூடவே இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கூடெல்லாம் கர்த்தர் இருந்து அவங்கள வழிநடத்தி வந்திருக்கார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் அருமையாக நடத்தியிருக்கிறாரு. இன்றைக்கி நம்மையும் நடத்த அவர் வல்ல தேவனாக இருக்கார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கா. இந்த வசனத்தை நான் திரும்ப சொல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், கைவிட தெரியாத ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடவே மாட்டார். மனுஷன் நம்மளை கைவிட்டுடலாம், மனுஷன் நமக்கு பணம் இருந்தால் நம்ம கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டான். ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கார். அவர் நம்ம கைவிடவே மாட்டார். தாயின் கருவில் தோன்றின நாள் முதற்கொண்டு நம்மை இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் கைவிடலை, இனியும் மேலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தாயின் கருவில் உருவாகின நாள் முதற்கொண்டு ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம தெருவில் விட்டு வருவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. நம்மளை கைவிடாத கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். ஒரு நாளும் நம்மளை தெருவில் விட்டுருவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் சொன்ன வாக்குறுதியை ஒரு நாள் நிறைவேற்றாமல் போகாமல் இருக்கவே மாட்டார். அவர் போய் சொல்கிறதுக்கு மனுஷன் அல்ல. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருக்காகவும் இந்த சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யோசுவாவுக்கு நீங்கள் சொன்னீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னி. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் எங்களை நடத்துகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று யாரெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அவங்களுடைய அருகில் நீங்கள் கடன் சென்று அவங்களுடைய வலது கையை பிடித்து நீங்கள் தேற்றும்படியாய் அவங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே வியாதியின் படுக்கையிலையும் ஆண்டவரே இன்னும்
ஆண்டவரே அப்பா, பலவிதமான கஷ்டங்கள்னாலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாத்தில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எந்தெந்த நன்மைகளுக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கார்கள், அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்திட்டோம். அற்புதங்களின் தேவனாய் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து யூடியூப் சேனலில் இந்த வர்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நடத்துவாராக. நிச்சயமாக ஆண்டவர் கைவிடவே மாட்டார். காட் பிளஸ் யூ.